இதுதான் எங்க தாத்தா பாட்டி வீடு. ரோடு ஒட்டி வீடு, கழனி, தோட்டம். இந்த வயல் காத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க தாத்தாக்கு விவசாயம் தான் உசுரே. எப்பயாவது லீவுக்கு தான் எங்களை இங்கே கூட்டிகிட்டு வருவாங்க. எங்களுக்கு எங்கள் தாத்தானா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவும் அத்தையும் இந்த விவசாய இடத்தை விட்டு கொடுக்க சொல்லி அடிக்கடி எங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் எங்கள் பாட்டி தான் இறந்துட்டாங்க. இதுதான் நாங்கள் எங்கள் தாத்தாவை பார்க்குற கடைசி நாள்னு அன்னைக்கு எங்களுக்கு தெரியாது. எதுக்கு தாத்தா இந்த வளையல் இந்த மரத்துக்கடியில் வைக்கிறீங்க? உங்கள் பாட்டிக்கு வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும்ப்பா. நானும் உன் பாட்டியும் கல்யாணம் ஆகி மொத வந்தப்ப வச்ச மரம்ப்பா. உங்கள் அம்மா அப்பா வளர்ந்த மாதிரி இந்த மரமும் வளர்ந்துருச்சு. உங்கள் அம்மா அப்பாவே இதை வெட்டணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் விட்டுருவோமா தாத்தா? அண்ணே முருகனே. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணே. அம்மா இருக்கும்போது தான் நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. நீங்களும் ஒண்டி கட்டி ஆயிட்டீங்க. இருக்கிற காலத்தை அப்படியே ஜாலியாக ஜல்சாவாக அப்படியே கழிக்கிறத விட்டு போட்டு இந்த கயனிலையும் காட்டுலேயும் மேட்லேயும் கஷ்டப்பட்டு பசங்க கிட்ட திட்டுப்பட்டு நல்லா வருக. அண்ணே வாங்குற பாட்டி பெரிய பாட்டிண்ணே. அமௌண்ட்டு உங்கள் பசங்களுக்கும் பிஸ்னஸில் கஷ்டம்னு கேள்விப்பட்டோம். பார்த்து முடிச்சுண்ணே. உம்மை கைனிக்கு மட்டும்தான் அதிக விலைக்கு பேசி முடிச்சிருக்கோம். மற்ற கைனிக்கெல்லாம் அடிமட்ட ரேட்டு தான். பத்தலைன்னா கேளும், 1-2 ஏற்றி தர சொல்கிறோம். தெரியுமுடா அவங்களா பற்றி? எந்த கம்பெனிக்காரனும் விவசாய நிலம் தான் வேணும்னு கேட்குறதில்ல. உன்னைய மாதிரி நில புரோக்கர் தான் இங்கே நிலம் இருக்குது அங்கே நிலம் இருக்குது நாட்டையே கூறுபட்டு விற்கிறீங்க. சின்ன கமிஷன் தொகைக்கு ஆசைப்பட்டு எதிர்கால தலைமுறையோட விவசாயத்தை அழிக்கிறீங்க. நீர் சொல்கிறத பார்த்தா விவசாய நிலமெல்லாம் அழிஞ்சா விஞ்ஞான உலகமே அழிஞ்சிரும் சொல்லியிருப்போல்து. இப்போ தெரியாதுடா. பசி பட்டினி பஞ்சம் வரும். சோத்துக்கே அரிசி இல்லாமல் ரொட்டியை மட்டும் தின்னுட்டு பேர முடியாமல் வெளிபதுங்கி நிற்பீங்க. அன்னைக்கு தெரியும் சேத்துல இறங்கி விவசாயம் செய்கிற விவசாயோட அருமை. ஓ நரித்தனத்தை என்கிட்ட வச்சுக்காத. வாரம் யார் தாத்தா அவங்க? வெட்டி பயலுக நைனா. தாத்தா பாட்டி இல்லையே நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, நாங்கள் இருக்கோம். பாட்டிக்கு அடுத்த வாட்டி வரும்போது நானும் வளையல் வாங்கிட்டு வரேன். நான் கூட உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி மிட்டாய் வாங்கிட்டு வரேன். அங்க என்ன தொணன்னு அறிவில்லை உனக்கு? உக்காரு. இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்குமே. ஆத்தால தூக்கி போட்டலாம் கட்டி தூக்கி போட்ட. இப்போ நீயே ராஜா நீயே மந்திரி தானே. எதுக்கு தான் இப்படி காட்டுலையும் கண்ணிலையும் வேலை செஞ்சு சாவறீங்களோன்னு தெரில. இதுக்கு தான் அன்னைக்கே தலைப்படா அடிச்சுக்கிட்டேன். சொத்தை வித்து தொலைன்னு கேட்டிங்களா? அன்னைக்கு வித்துட்டு எங்க கூட வந்திருந்தா இன்னைக்கு ஆத்தா செத்து இருக்குமா? உங்களெல்லாம் என்ன சொல்றதுனே தெரில. ஐயோ விடுனே. நம்ம அப்பா ரோஷக்கார மனுஷன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. அவர் இடத்த வித்து கொடுத்து நம்ம வளர்ந்துட்டோனா அது அவருக்கு அவமானம் ஆயிடுமே. நம்ம வந்தோமா பார்த்தோமா தலைமொழிகிட்டு போயிடலானே. வேணானே, விட்டுருனே. பா உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். ஏன் அப்படி சும்மா குத்துக்கல் மாதிரி உட்காந்துட்டு இருக்க? மாப்பிள்ள மாமாவே அக்கா சேர்த்த சகோதரர் இருக்காரு. உனக்கு என்ன கூட ஆகல. அவர்கிட்ட போய் சொத்து பத்துன்னு கேட்டுக்கிறீங்க. யோ கம்னரியா, எங்க அப்பன் கெட்டதே எல்லாம் உன் பேச்ச கெட்டதாயா? சும்மா மாமா நோமான்னு வெறுப்பேத்திக்கிட்டு இந்த கழனியில் அப்படி என்னையா வேலை செஞ்சு பார்க்க போறாரு? இவ்வளோ சம்பாரிச்சு வச்சிருக்காரு யாருக்காக? நாங்க ஆளணும் நாங்க அனுபவிக்கணும் தானே.
அதான் நாங்களே சொல்லிட்டோம்ல, வித்து தொலைங்கன்னு. சும்மா எள்ளு விளையுது, நெல்லு விளையுது, வெள்ளை பூண்டு வெங்காயம்னு சொல்லிக்கிட்டு சும்மா இன்னும் அந்த காலத்து கதையே பேசிட்டு உட்காந்துருக்கீங்க. கம்பெனி கட்டவனுக்கு விவசாய நிலத்தை விற்றா விவசாயமே அழிஞ்சு போகும். ஒரு நாள் ஒரு அரிசி ₹1 கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை வரும். அன்னைக்கு புரியும் விவசாயத்தோட இழப்பு. எப்பா சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. உன் சொத்தை வச்சுட்டு நீயே விவசாயம் பண்ணு. டேய் வாடா போலாம், வாடா. மாப்பிள தாத்தா 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 ரகுமதி, சத்தியமா சொல்றேன், என் பேர பிள்ளைய அதரடிச்சு இழுத்துட்டு போற இல்ல. இன்னைக்கு தேதியிலிருந்து இந்த சொத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. நீ யாருக்கு வேணாலும் வித்துக்கலாம். லட்சுமி காரியத்தன்னைக்கு இந்த சொத்து பத்திரம் உன் கையில இருக்கும். குடிபோத ஒரு இரவுல தெளிஞ்சு போயிடும். ஆனா பணபோத ஒரு இழப்புல தான் தீரும். சத்தியம். லட்சுமி, பயமா இருக்கு லட்சுமி. இது வரைக்கும் எதுக்குமே பயப்பட்டதில்ல. ஆனா இன்னைக்கு நீ இல்லாத மாதிரி விவசாயமும் இல்லாம போயிருமோன்னு பயமா இருக்கு லட்சுமி. அப்படியே அனாதை ஆயிட்ட மாதிரி மனசு ரொம்ப பாரமா இருக்கு லட்சுமி. என்னையும் உங்கூடயே கூட்டிட்டு போயிருக்கலாம் லட்சுமி. எல்லாமே இருந்தும் அனாதையான மாதிரி நரகத்தை விட கொடுமையா இருக்கு லட்சுமி. சொத்து எல்லாம் நம்ம பசங்களுக்கு உயில் எழுதி வச்சிட்டேன் லட்சுமி. இனி அவங்க விருப்பம். ஆனா இப்பவும் சொல்றேன் லட்சுமி, எந்த கம்பெனிக்காரனும் நம்ம விவசாய நிலத்துல கொடியேற்ற முடியாது. ஆனா நம்ம பேர பசங்க விவசாயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க லட்சுமி. அம்மா எனக்கு அது போதும்மா. என்னாச்சு லட்சுமி? மனசே சரியில்லைங்க. நம்ம கழனி காட்டில் கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைங்கள நல்லபடியாக படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கணும். நமக்கு சோறு போடுற கழனியை விற்று கொடுக்க சொல்லி மல்லுக்கு நிற்கிறாங்களே. தப்புதே தப்புதே. நம்ம பிள்ளைங்கள நம்ம டாக்டராக்கி பார்க்கணும்னு நினச்சோமே தவிர, இன்ஜினியராக்கி பார்க்கணும்னு நினச்சோமே தவிர, ஒரு விவசாயியாக்கி பார்க்கணும்னு நமக்கு தோணலையே. லட்சுமி, படித்தவனும் அறிவாளி இல்லை, படிக்காதவனும் அறிவாளி இல்லை. புரிஞ்சுக்கிட்டோம் மட்டும்தான் அறிவாளி. இருக்கிற கொஞ்சம் நஞ்ச விவசாய நிலத்தெல்லாம் எல்லாரும் வித்துட்டு போயிட்டா நாளைக்கு நம்ம பேர பசங்க தலைமுறை ஒரு அரிசி ₹1 கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை வந்துடும். இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்களே. அடுத்த தலைமுறைக்கு விவசாயம் இருக்குமோ அழிஞ்சிடுமோன்னு கவலையா இருக்குங்க. லட்சுமி,
நான் செத்தாலும் மண்ணில் மக்கி உரமா விவசாயத்தை வாழ வைப்பேன். இது சத்தியம். நீ நிம்மதியா தூங்கு. தூங்குமா. பேர பிள்ளைங்கள பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு. எப்படி இருக்காங்களோ? உங்க பாட்டி செத்த 2 நாள்லயே சொத்துக்கு அடிச்சினாங்கப்பா. இப்போ என்னன்னா உங்க தாத்தா செத்த மறுநாளே சொத்தெல்லாம் முடிச்சிடாங்க பார். என்ன ஜென்மங்களோ இவங்க. சூப்பர்ப்பா. உங்கள் அப்பா சொன்ன மாதிரியே பத்திரத்தில் சொத்தெல்லாம் எழுதிட்டாரு. இனிமே செம்ம லைஃப் தான் உங்களுக்கு. இனி யாருக்கு ஒன்றாலும் வைக்கலான்னு போட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட்டிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். பார்ட்டி அமௌண்ட்டோடு வருது. அட்வான்ஸ் மட்டும் இன்னைக்கு கொடுத்துருவாருமா, வாங்கிக்கோங்க. சரியா? என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அன்றைக்கி மற்ற அமௌண்ட் எல்லாம் ஃபினிஷ்ட் ஆகிடும். ஓகேவா? சரி, அப்படியே ஆகட்டும். எல்லாம் தெளிவாக எழுதியிருக்காரு. என்ன சாப்பிட்டு இருக்கீங்க? அரிசி சாப்பிட்றேன். அரிசி சாப்பிட்டு அவங்க கல்யாணம் தண்ணி மழை வருமே. மழை வந்தா நல்லது தானே. இந்தாங்க அரிசி. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. இந்தாங்க. இந்தாங்க. அண்ணா வந்துட்டாருண்ணே. வணக்கம் சார். சார் வணக்கம். வாங்க சார். பத்திரம்லாம் பக்காவாக இருக்குது சார். அமௌண்ட்டு கொடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம். எல்லாம் தெளிவாக இருக்குது சார். அறிவில்லை உனக்கு? பத்திரத்தை ஒழுங்கா படிச்சு பார்க்க மாட்டியா? சார் என்ன சார் ஆச்சு? புஞ்சையெல்லாம் நஞ்சைய மாத்தி வச்சிருக்கேன். அந்த ஆளு ஐயோ. உன்னை போய் நம்பர். சார் 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 ஒரு நிமிஷம் ஐயோ சார். சார் 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 என்னண்ணே நஞ்சைன்றாங்க புஞ்சைன்றாங்க, என்ன இது? அட நீ வேற, எனக்கே ஒன்றும் புரியல. மாப்பிள்ள நீ வேற வெறுப்பேத்திக்கிட்டு. புஞ்சை நிலன்னா யார் வேணா வாங்கலாம், யார் வேணா விற்கலாம் கண்ணா. அதில் கம்பெனி காட்டலாம், லேவுட்டும் போடலாம். ஆனால் நஞ்ச நேரத்தில் யார் வாங்குறாங்களோ விவசாயம் மட்டும்தான் கண்ணா பண்ண முடியும். தலை எழுத்து எல்லாத்தையும் நஞ்சா மாற்றிட்டா இருப்பா உங்கள் அப்பா. எதுவுமே பண்ண முடியாது இதை. எதுவுமே பண்ண முடியாது. இவ்வளோ பணம் குத்து வாங்குறவன் இங்கே என்ன விவசாயமா பண்ணுவான்? அவன் பணத்தை கொட்டி கம்பெனி பில்டிங்னு கட்ட பார்ப்பான். எல்லாம் உங்கள் அப்பா நாசம் பண்ணிட்டாரு. எல்லாம் வேஸ்டா வீணா போச்சுண்ணே. போச்சு. அங்கிள் அங்கிள் ஒரு நிமிஷம். என்னடா? ஒரு 100 ரூபாய் தாங்களேன். எதுக்குடா? ஒரு 100 ரூபாய் தாங்களேன். அண்ணே ஒரு 100 ரூபாய் தாங்களே, பசங்க கேக்குது. இவன் வேற நேரங்காலம் புரியாம. என்னடா இது? எதுக்குமா? நீங்க அரிசி சாப்பிட்டீங்கல்ல, அது ஒரு அரிசி 1 ரூபாய். அதுல 100 அரிசி இருந்தது. 100 ரூபாய். எங்க பாய். தாத்தா சொன்னாரு. பாய். ஆஹா. ஏய். தாத்தா உங்களுக்கு பிடிச்ச ஜெல்லி மிட்டாய் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாட்டி, நான் கூட உங்களுக்கு பிடிச்ச வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன். தாத்தா, விவசாயத்தை அழிக்கணும்னு சொன்னவங்ககிட்டயே நம்ம அரிசி வைத்து 100 ரூபாய் சம்பாரிச்சிருக்கோம் தாத்தா. ஒரு அரிசி 1 ரூபாய்னு வாங்கினா என்ன நடக்கும்னு நீங்க புரிய வச்சிட்டீங்க தாத்தா. உங்க ஆசையை நாங்க நிறைவேற்றுவோம் தாத்தா. விவசாயத்தை நாங்க அழிய விட மாட்டோம் தாத்தா.